ஹலோ, வெல்கம் பேக் டு நகரத்தா ராச்சிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு சூப்பரான ஒரு செட்டிநாடு வெட்டிங். இது கல்யாணத்துக்கு முதல் நாள். காலையில் பேசி முடிச்சுக்க போகிறாங்க. சாரி காலையில இல்லை, மத்தியானம் பேசி முடிச்சுக்க போகிறாங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கோம். மாப்பிள்ளை வீட்டில் தான் பேசி முடிச்சுக்கிறாங்க. மாப்பிள்ளை வீடு 2:30 மணிக்கு. கல்யாணம்னு சொன்னேன், யாருக்குன்னு சொல்லலைல, மாமா மகளுக்கு, எங்க சின்ன ஆயா பேத்தி. இப்போ பேசி முடிக்க போகிறாங்க. கேட்கலாமா? பேசி முடிச்சுக்கிறதுனா என்ன? லைக் நிச்சயதார்த்தம். அதாவது பொண்ணோட ஐயா பேரு, அவங்க அப்பா பேரு, பொண்ணோட பேரு, இந்த மாதிரி இந்த பொண்ணை இந்த பையனோட இவங்க வீட்டு பையன் இவங்களோட பேரனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேசி முடிச்சுக்கிறது. இந்த நாளில் இந்த நேரத்தில் சுப முகூர்த்தத்தில் நம்ம முடிச்சுக்க போகிறோம், கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் பேசி முடிச்சுக்கிறது. பொண்ணுக்கு அப்பாவும் பையனுக்கு அப்பாவும் இதை 2 பேரும் வாங்கி கொண்டு சாமி வீட்டுக்குள்ளே வச்சு சாமி கும்பிடுவாங்க. பேசி முடிச்சுக்கும் போது சீர்தட்டு கொண்டு வருவாங்க. அதுதான் இதெல்லாம் டிஸ்பிளேல இருக்கு. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த புக்கை சாமி வீட்டுக்குள்ள வச்சு சாமி கும்பிடுவாங்க. அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அம்மா பக்கத்துல அம்மாவோட அத்தை மக, இவங்க தான் எங்க சின்னாயா மெய்யம்மை. பொண்ணுக்கு சாமான் பரப்பியிருக்காங்க. பார்க்கலாமா? குட்டி பேக்ல இருந்து பெரிய பேக் வரைக்கும், ட்ரோலி, சின்ன ட்ரோலில இருந்து பெரிய ட்ரோலி வரைக்கும் வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்தது. எல்லா வெள்ளி சாமானும் ரொம்ப அழகா இருந்தது. ஒன்னொன்னும் யூனிக்கான டிசைன்ஸ். பொண்ணுக்கு ரொம்ப அழகா சேலை பரப்பியிருந்தாங்க. எல்லா பிளவுஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இல்லை 2 சாரி மட்டும் ப்ரீ ப்ளீட் பண்ணியிருந்தது. மற்ற நார்மல் சாரீஸ், சுடிதார், நைட்டி, கேஷுவல் வேர், நைட் வேர் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுக்கு தேவையான பொட்டு, கிளிப்பு, ரப்பர் பேண்டு, லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், அவள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாளோ அது எல்லாமே பொண்ணுக்கு வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. பொண்ணுக்கு பொண்ணு வீட்டில் வச்சிருக்க வெள்ளி சாமான் அழகாக க்யூட்டா ரொம்ப நேர்த்தியா வேலைப்பாடோட செஞ்ச கோமாதா கண்ணுக்குட்டி, அப்புறம் குட்டி கிருஷ்ணர், பிள்ளையார், விளக்கு, அப்புறம் பூன் வச்சிருக்காங்க. வாட்ஸ் திஸ், அந்த முட்டாய் தட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல, சடங்கு தட்டெல்லாம். பேசி முடிச்சுக்கிட்டதும் நாங்க நேரா சிறுவேல் போயிட்டோம். இது கல்லல்ல இருக்கிற ஒரு சிவன் கோவில். இந்த சிவன் கோவில் வந்துருச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள நம்ம சிறுவேலுக்கு போயிடலாம். சின்ன பிள்ளைல இந்த இடம் வந்துட்டாலே ரொம்ப குஷி ஆயிடுவோம். பாருங்க, தெப்ப குளத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு, பார்க்கும்போதே ஆசையா இருக்கு. இந்த சிறுவேலுக்கு வந்தாச்சு. இது அரண்மனை சிறுவயல், எங்க ஆயா ஊரு. என்ட்ரன்ஸ்ல சிவன் கோவில். சிவன் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா எங்கள் ஐயா கட்டின ஸ்கூல் வந்துடும். அங்கே தான் எங்கள் அம்மா படித்தாங்க. இதுக்கு முன்னாடி 2 வெட்டிங் வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். மேஞ்சிட்டு வருதோ. இதுதான் நம்ம சிறுவேலோட பிள்ளையார் கோயில். இங்கே தான் நம்ம பொண்ணும் அழைப்பாங்க, மாப்பிள்ளையும் அழைப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆயா வீட்டுக்கு போயிடலாம். சிறப்படின்னு ஆயா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே போய் பார்த்தா நம்ம பேசி முடிச்சுக்க போனாங்கல்ல, அவங்கெல்லாம் பழைய ஆளாயிட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு ஷார்ட்ஸு, ஒரு நைட் ட்ரெஸ்ஸு, இல்லை நார்மல் கேஷுவல் வேர் போட்டுட்டு எல்லாம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க படுத்துட்டு. அவங்க வேலையை பார்க்கும்போது நம்ம வேலையை பார்க்க வேண்டாமா? அப்படியே கேமரா எடுத்துட்டு நானும் கிளம்பிட்டேன். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல தான் சின்னாயா வீடு. இங்கே தான் பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா டெக்கரேஷன்ஸுமே பொண்ணோட ஈவெண்ட்லேருந்து பண்ணது. பொண்ணோட தனியாக ஒரு ஈவெண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதில் பண்ணது. பின்னாடி டிஜே செட்டப் அண்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இடம் நிறையா கிடைக்கும். ஃபோட்டோ எடுக்கும் போது எல்லாரும் ஒருத்தர் கிளாஷ் ஆக மாட்டோங்கிறதுக்காக. சாயங்காலம் ஆயிடுச்சு. இழப்பலகாரம் வந்தாச்சு. சூப்பரான கொலக்கட்டை புட்டு இருந்தது. மம்மம் சாப்பிட்டுட்டு அடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். 2 hours later. மண போட போறாங்க, சோலை பணக்கு படைக்க போறாங்க. எல்லாம் நடக்க போகுது. ஆயா வீடு சூப்பரா இருக்குல்ல, பார்க்கலாமா? இதுதான் எங்க சின்ன ஐயா ஆயா வீட்டு சைடு. எங்க சின்ன ஐயா எவ்வளவு அழகா இருக்காங்களா சின்ன வயசுல. இதான் எங்க சின்ன ஆயா வீட்டு சாமி ரூமு. இந்த சாமி ரூம் உள்ளுக்குள்ள ரொம்ப அழகா சாமியெல்லாம் வச்சிருக்காங்கல்ல. கல்யாணத்துக்கு முன்னால் எப்பவுமே எங்க ஆயா வீட்டுல சோலையப்பன் படப்பு உண்டு. அதே மாதிரி சின்ன ஆயா வீட்லயும் சோலையப்பன் படப்பு 3 இலை போட்டு கதவு பக்கத்துல சோலையப்பனுக்கும் ஒரு இலை போட்டிருக்காங்க. எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு.
பார்க்கலாமா எல்லாரும் சாமி கும்பிடுறத. அப்புறம் நம்மளோட ஒரு லிட்டில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க பேசுறத கண்டிப்பா நீங்க கேட்கணும். சாமி கும்பிட்டியா? வா கும்பதி பூச்சிக்கோ. அம்மா பாரு, சரி வச்சுக்கோ. அத்தையோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இதாம்மா கல்யாண பொண்ணு அபிராமி. எங்கள் எல்லா கசின்ஸும் வந்திருந்தாங்க, மாமா பையன், மாமா பொண்ணு, சித்தி பொண்ணு அப்படின்னு எல்லாரும் வந்திருந்தாங்க. பொண்ணை கூப்பிட்டு நம்மளை பாருன்னு சொல்கிறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. அவ்வளோ பிஸி பொண்ணு. விடுவோமா நம்ம, இங்கே பார்த்து தான் மறு வேலை அப்படின்ட்டோம். அவங்க எல்லாருக்கும் தெரியும் ப்ளூ சாரி அம்மா, பிங்க் சாரி வந்து அம்மாவோட ஐத்த மக. அவங்க பேரும் விசாலாட்சி தான். இவங்க வந்து அம்மாவோட எல்டரு. அம்மா வந்து அவங்கள ஐத்தியாண்டின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இந்த ஐத்தியாண்டிங்கிற அந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும். என்ன யார் கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும், நான் யாரை கூப்பிட்டாலும் அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாலாத்த பக்கத்தில் இருக்கிறதா கல்யாண பொண்ணோட அப்பா, அது பக்கத்தில் இருக்கிறது சாலா ஆண்டியோட ஹஸ்பண்ட். ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறது விஷ்ணுன்னா. இவங்க வந்து எல்லாருமே அமெரிக்காவில் இருக்காங்க. இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர். இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப பூஸ்டிங்காக இருக்குது. தேங்க்ஸ் விஷ்ணு அண்ணா. சோலைப்பனுக்கு படித்த சாப்பாடை கல்யாண பொண்ணும் மற்ற பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. இப்போ பொண்ணுக்கு பெரியப்பா அம்மாக்கு சித்தப்பா பையன் இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு மெஹந்தி போடுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஸோ நானும் கையில் மெஹந்தி போட்டுட்டு சாப்பிட போயிட்டு சீக்கிரமா வந்துட்டேன். விஷாலுக்கு தான் இந்த மெஹந்தி பிடிக்கல, அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுகையா இருந்துச்சு. இங்கே தான் ஃபோட்டோ செஷன் சொன்னேன்ல, ஸோ இங்கே தான் வந்து டிஜேக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. நமக்கு காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதுனால நான் வந்து எந்த பாட்டுமே இப்போ போட போகிறதில்ல. பிரைட் என்ட்ரி, பூர்ணோட டான்ஸு, அப்புறம் பிரைடோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே டான்ஸ் ஆடியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கிடைச்ச டைமுக்குள்ள நானும் மெஹந்தி போட்டேன். லெஃப்டில் வந்துட்டு அரபிக் டிசைன், ரைட்டில் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கேட்டிருந்தேன். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரண்ட்டில் வர வேண்டியதை வந்து உள்ளங்கையில் போட்டுட்டாங்க. அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்தது. நான் அதையும் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். இந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து நம்ம வைஷு கல்யாணத்தில் வந்திருந்தாங்கல்ல, அவங்களே தான் சூப்பராக போட்டிருந்தாங்க. நான் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு தெரில, பூர்ணா தான் கண்டுபிடிச்சி சொன்னா. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க வைஷு கல்யாணத்தில் பார்த்தோம்ல, மீட் பண்ணோம் அப்படின்னு. தட் வாஸ் நைஸ். சூப்பராக இருந்து நல்லா அழகாக போட்டாங்க, பொறுமையாக போட்டாங்க, சூப்பராக இருந்தது. இப்போ மணை போட போகிறாங்க. கீழே வந்து செம்மண் வச்சு, மேலே செங்கல் வச்சு, அது மேலே செம்மண் வச்சு, அதுக்கு சந்தனம், குங்குமம், பூவெல்லாம் போட்டு மணை போட போகிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 3 கல்லும் மேலே ஒரு கல் கீழே ஒரு கல்லுமா வச்சு போடுவாங்க. அப்போ எல்லாம் மணை கட்டுவாங்கல்ல, இப்போல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக மனையை தூக்கி மேலே வச்சுருவாங்க. மனையிலையும் கோலம் போட்டு வைப்பாங்க. இது வந்து எத்தனை சுமங்கலி வேணாலும் நம்ம மணை போடலாம். இன்னார் தான் போடணும், இவங்க தான் போடணும், இத்தனை பேர் தான் போடணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. எத்தனை பேர் வேணாலும் மணை போடலாம். அப்புறம் இவங்க தான் பொண்ணோட அம்மா, எங்கள் மீனா மாமி. நம்ம ஹரி கல்யாணத்தில் பார்த்துருக்கோம்ல. ஹாய் ஆண்டி, லாஸ்ட் வெட்டிங்கில் பார்த்தோம்ல, இன்னைக்கு நீங்கள் தான் போடுறீங்களா? வீட்டுக்குள்ளே கோலம் போடணும். இவங்க வந்து பங்காளி ஆண்டி, ஆயா வீட்டில். இந்த ஆண்டி நம்ம இல்லை ஹரி கல்யாணத்தில் பார்த்துருக்கோம்ல. இப்போ மாப்பிள்ளை நிற்கிற இடத்துல கோலம் போடணும், அதனால பங்காளி எல்லாம் சேர்ந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. விஷாலி ரொம்ப செட்டப் பண்ணான்னு ஒரு மெஹந்தி கோலம் வாங்கி கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டேன். என் கையில் போட்டிருக்கனால அவளும் ட்ரை பண்ண கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் அழைச்சி மெஸ் ஆக்கிட்டா கை ஃபுல்லாக. எல்லா சுமங்களையும் மணை போட்டு முடிச்சதுக்கப்புறம் மனையை தூக்கி வைக்க வேண்டியதான். ஸோ பொண்ணுக்கு அம்மா, அப்புறம் பங்காளி ஆட்சியில் பெரியவங்க, பொண்ணுக்கு கைத்த எல்லாருமா சேர்ந்து மனையை நல்லபடியாக தூக்கி வச்சாச்சு. பங்காளிகள்லாம் சேர்ந்து அரசாணைக்கால் ஒண்ண போகிறாங்க, பார்க்கலாமா? மாவேலை, அரசாணைக்கால், அப்புறம் கல்யாண கிழவி இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு குச்சியில் கட்டிடுவாங்க. மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் ஆலாத்தி எடுக்கணும்ல, அதுக்காக இட்லியில் ஆலாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதுனால இந்த வீடியோவில் நான் எந்த டான்ஸுமே நான் போட போகிறதில்ல. நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இனி அடுத்து கிரேட் கிராண்ட் செட்டிநாடு வெட்டிங் தான் பார்க்க போகிறோம். அப்போ கல்யாண வீடியோ பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? அதுவும் இப்போ சீக்கிரமே வந்துக்கிட்டு இருக்கு.
எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் குட்டி பட்டன் தானே, போகிற போக்கில் அப்படியே ஜஸ்ட் ஒரு அமுக்கம் நமக்கிட்ட போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கலக்கிட்டாங்களே 2 பேரும். சூப்பர் எனர்ஜி. இவ்வளோ ஸ்டெப்ஸ் தேவாச்சுப்பா. சாரி, ஒன்ஸ் மட்டும் கொடுப்பீங்களாப்பா? ஒன்ஸ் மட்டும் சிகிஸ் கொடுப்பீங்களா?